முருங்கைக்காய் இறால் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு ராஜி அக்கா கிச்சன். காய்கறி சேர்த்து இறால் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இறாவோட வாசனை தூக்கலாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பட்டை சேர்த்து அந்த பட்டை நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு குழிக்கரண்டி அளவு வெங்காயம் நைஸாக அரிஞ்சது அதை போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சே வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்து அதையும் நல்லா எண்ணெயில் வதக்குங்க. அதனோட பச்சை வாடையும் போடுறதுக்கப்புறம் அதே குழிக்கரண்டி அளவில் தக்காளி கொஞ்சோன்னு சேர்த்து அரிஞ்ச தக்காளி அதையும் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்குங்க. சிம்மில் வச்ச எல்லாத்தையும் செய்யுங்க. அப்போ தான் ருசி ரொம்ப அற்புதமாக இருக்கும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான காய்கறியை சேர்த்துக்க ஆரம்பிக்கலாம். நான் இன்றைக்கி வாழைக்காயும் பீக்கங்காயும் சேர்க்குறேன். நீங்கள் இது கூட முருங்கைக்காய் சேர்க்கலாம், கத்திரிக்காய் சேர்க்கலாம், உருளைக்கிழங்கு சேர்க்கலாம், சொரக்காய் சேர்க்கலாம். சொன்ன எல்லா காய்கறிகளையுமே இறாவோடு சேர்த்து செய்யும்போது குழம்பு நல்லா ருசியாகவும் நல்ல மணமாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்ல ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டண்ட்டாக நிறைய ரெசிபிஸ் எப்படி செய்கிறதுங்கிறத போஸ்ட் பண்ணியிருக்கேன். பிளேலிஸ்ட்டில் செக்கும் பண்ணுங்கள். இப்போது காய்கறி நல்லா வதங்கினதுக்கப்புறம் சாம்பார் தூள் இருந்தால் சாம்பார் பொடி சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு எண்ணெயிலே நல்லா அதை வதக்கிக்கோங்க. காரநடி போகணும். போனதுக்கப்புறம் ஒரு நல்ல பெரிய டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேம் வச்சு கொதிக்க விடுங்க. இந்த காய்கறி எல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா வெந்துடணும். உங்களுக்கு வெந்ததுக்கப்புறம் முக்கால் பாகம் வெந்ததுக்கப்புறம் தேவையான அளவு இறா நான் எவ்வளோ காய்கறி வெங்காயம் எல்லாம் சேர்த்தணும் அதே அளவு ஒரு குழிக்கரண்டியில் மட்டும்தான் இறால் சேர்த்துருக்கேன். ஒரு 10 இறால் எண்ணெய் போட்டிங்கனாலே போதுங்க. வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த காயோடு சாப்பிடும்போது. இப்போது இறால் சேர்த்ததுக்கப்புறம் புளி தண்ணியும் சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதியும் சேர்த்து ஒரு சிம்மில் போட்டு ஒரு 5 to 10 minutes கொதிக்க விட்டிங்கன்னா இறால் குழம்பு தயாராகிடுங்க. சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு, தோசையோடு சாப்பிட்றதுக்கு, இட்லியோடு சாப்பிட்றதுக்கு செம்மையான காம்பினேஷன். சண்டேஸில் ஈஸியான ஒரு குழம்பு வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 15 minutesல இந்த குழம்பு ரெடி ஆகிடும். ரொம்ப பெரிய காய்கறிகள்லாம் சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. வீட்டில் இருக்கிற நாட்டு காய்கறிகளை சேர்த்து போட்டு பண்ணாலே இறால் கொஞ்சமாக போட்டு செஞ்சாலே போதும். வாசனை அப்படி இருக்கும். இறால் பிரியர்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடலாம். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.